ஆய்வுல வணக்கம். சாய் ராஜகோபால் டைரக்ஷன்ல கவுண்டமணி, யோகி பாபு, சினிமா நட்சத்திரங்கள், காமெடியன்கள் எல்லாம் சேர்ந்து நடிச்சு ஒரு படம் வெளியாச்சு. அந்த படம் தான் ஒத்த ஓட்டு முத்தையா. இது ஓடிடி தளத்துல இப்ப ரிலீஸ் ஆயிருக்குது. வேணா நீங்க அந்த படத்தை பாருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். அதாவது கவுண்டமணி ஒத்த ஓட்டு வாங்கின ஃபேமஸான ஒரு அரசியல்வாதி. அவர் சித்தப்பா பெரியப்பா மக்கள் கட்சியில ஒரு பிரதிநிதியா இருப்பாரு. அவருக்கு ஆப்போசிட்டா இன்னொரு அரசியல்வாதி இருப்பாரு. அவருக்கு இருக்கிற ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கவுண்டமணியோட கொழுந்தி அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. அந்த ஆப்போசிட் அரசியல்வாதிங்க எடுத்துட்டு போய் அவங்க குடும்பப்படுத்தி அவங்களை கொண்டுருவாங்க அங்க இருக்கிற பெண்கள். அதனாலேயே தனக்கு 3 தங்கச்சிங்க இருப்பாங்க கவுண்டமணிக்கு. அவங்கள 3 பேர்த்துக்கும் 3 அண்ணன் தம்பிகளை ஒற்றுமையா பிறந்தவங்களை தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதாவது ஒரே வீட்டுல அண்ணன் தம்பியா 3 பேர் இருந்தாங்கன்னா நம்ம 3 தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்பதான் அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருப்பாரு. அதன்படி மாப்பிளையும் பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு மாப்பிளையா தேடுவாரு. ஆனா தங்கச்சிங்க 3 பேரும் மூணு விதமான வெவ்வேறு பசங்களை லவ் பண்ணுவாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அப்பா அம்மாவை ரெடி பண்ணி கொண்டு இவங்க தான் எங்களுடைய அப்பா அம்மான்னு சொல்லிட்டு 3 அண்ணன் தம்பிங்களா நடிப்பாங்க கவுண்டமணி வீட்டுல. அதே போல இன்னொரு கேங் அந்த வீட்டுல நடிக்கும். இவங்க 2 கேங் கிட்ட இருந்து கவுண்டமணி உண்மையா கண்டுபிடிச்சாரா, அதுக்கப்புறம் இந்த கேங் கிட்ட இருந்து எந்த கேங் உண்மையான கேங்னு சொல்லி கண்டுபிடிச்சு பொண்ணு தங்கச்சிகளை கட்டி வச்சாரா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இந்த படம் ஒரு அரசியல் படம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போவோம். ஆனா அரசியல் இந்த படத்துல ஒரு 30% தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 70% இந்த குடும்ப படம் தான். இது அவ்வளவு நீட்டா ப்ராப்பரா காமெடியா அவ்வளவு ஒரு கிளாரிட்டி சொல்லிருப்பாங்க. கடைசியா கவுண்டமணி சார் 49 கோ அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு. அதெல்லாம் போக கவுண்டமணி சார் மீண்டும் நடிக்கணும்னு நாம விருப்பப்படுறோம். ஏன்னா அவர் பண்ற லொல்லு, அவர் பண்ற அந்த கவுண்டிங்கோட காமெடி. இன்னொரு விஷயம்னா, இந்த படத்துல கவுண்டமணி சார் நிறைய டைலாக் பேசியிருக்காரு. அது போல அவருக்கு இந்த படத்துல ஒரு பிரமாதமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவரால் என்ன பண்ண முடியுமோ இந்த ஏஜ்ல அதை முழுமையா பண்ணிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அதுபடிதான். அது போலதான் யோகி பாபு, ரவிமரியா, மீதி இருக்கிற எல்லா கேரக்டரும், சிங்கமுத்தாகட்டும், அப்புறம் சித்ரா லட்சுமணன், மொட்ட ராஜேந்திரன் சொல்லிட்டு இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே தன்னோட நிறைவான நடிப்பு இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த படத்துல எல்லாத்தையும் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. இந்த படம் அதையும் தாண்டி இன்னும் இப்ப இருக்கிற அரசியல் சூழலையும் இந்த படம் எடுத்து சொல்லுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீமான் போலவே ஒருத்தர் பேசுவாரு. அவர் ஒரு 2-3 சீன்ல சீமான ஞாபகப்படுத்துற மாதிரி பேசுவாரு. அது போல சசிகலா சமாதியில சத்தியம் பண்ணது, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் பண்ண சீனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல முழுக்கவும் அரசியலையும் அவங்க தாக்காம இல்ல. பதவி போய் வாங்குறது, ஒரு அரசியல்வாதி கிட்ட போய் வாங்குறது, காலில் விழுந்து, இன்னும் நிறைய சீன்கள் இந்த படத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தற்போது அரசியலையும் இவங்க மிக்ஸ் பண்ணி தான் இந்த அரசியல் படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கோவத்தோட நடந்த அந்த விஷயங்களையும் இவங்க மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்துல எதுவுமே மிஸ் பண்ண முடியாத ஒரு அரசியல் போக்கா இந்த படத்தை காட்டிக்கிறாங்க. அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது விஷயம் தான். ஏன்னா இப்ப அது இன்னும் டீட்டெயிலா சொல்லிருக்கலாம். அவங்க மேலோட்டமா சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த படத்துல நான் மைனஸா பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப்ல வரக்கூடிய அந்த காதல் காட்சிகள், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அது பண்றாங்க. அப்புறம் தேவையில்லாம ஒரு 2-3 பாட்டு வேகத்தடையா வருது. அது கொஞ்சம் தேவையில்லாத வேலை தான். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு பக்கமா ஓடுது. அவ்வளவு அளவுக்கு இந்த படத்துல கதையே கிடையாது. இவங்க வேணுமனே காட்சிகளை லென்த் பண்ணி நீளமா வச்சிருக்காங்க. அது போல இந்த படத்துல நடிச்ச எல்லா கேரக்டருமே சூப்பரா நடிச்சிட்டாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க தங்கச்சி நடிக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா நடிப்பு கொடுத்திருக்கலாம். அது போல அவங்க மாப்பிள்ளைகளா வரக்கூடிய அவங்களுக்கும் இன்னும் நல்ல ஸ்கோர் கொடுத்திருக்கலாம். அதுவும் கம்மி பண்ணிட்டாங்க. அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சொல்லக்கூடிய கேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மட்டுமே பேஸா எடுத்து பண்ணிருக்காங்க. ஒத்த ஓட்டு முத்தையா உண்மையிலேயே ரசிக்கும்படியாவும், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே குடும்பத்தோட உட்கார்ந்து கலகலப்பா பார்த்து ரசிக்கும்படியா ஒரு படத்தை அவங்க கொடுத்திருக்காங்க. இதை தியேட்டர்ல நான் பார்க்கல அப்படின்னு விருப்பப்படுறாங்க. இப்போ ஓடிடியில் இருக்கு, நீங்க வேணா பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தினுடைய ஒரே ஒரு மைனஸ் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வர ஃபர்ஸ்ட் ஹாப் அந்த காதல் காட்சிகளும், ரெண்டாவது சீன்கள் எல்லாம் கொஞ்சம் லென்த்தா இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த படத்துல நீங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா பார்த்து ரசிங்க குடும்பத்தோட. தேங்க்யூ.